அசோசியேஷன்ல இருந்து இந்த ஹியூமன் டைம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்திருக்கோம். இந்த 2025 நிதி மசோதாவை எதிர்த்து ஓய்வூதியதாரர்களாகிய நாங்கள் எங்கள் போராட்ட குரலை இங்கே தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறோம். நிதி அமைச்சருடைய அறிக்கையின்படி 8வது பே கமிஷனில் பரிந்துரைகளின்படி உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்பட மாட்டாது. அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு பென்ஷனாக கொடுப்போம். மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பஞ்சப்படி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சட்டமாக ஏற்றியிருக்கிறார்கள். மார்ச் மாதம் 25ஆம் தேதி சட்டமாக ஏற்றியிருக்கிறார்கள். அதை அனைத்து சம்மேளனங்களும் கேட்டதற்கு அதை நாங்கள் ஓய்வூதியத்தை பற்றி பேசவில்லை, நாங்கள் வேலிட்டி இன் பென்ஷனும் வேலிடேஷனை பற்றி மட்டும்தான் பேசணும் என்று சொல்லியிருக்கோம். வேலிடேஷன் என்பது அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒரு பொறுப்பும் வேலிடேஷன் கிடையாது. அதை அவர்கள் பே கமிஷனில் பார்த்துக் கொள்வார்கள். 10 வருடத்துக்கு ஒரு முறை பே கமிஷன் கொடுக்கும் பொழுது 10 வருடத்திற்கான பொருளாதார நெருக்கடியை நினைவில் கொண்டு அவர்களுடைய டிக்னிட்டி, வேலைக்கான டிக்னிட்டியை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த சம்பள விகிதத்தை அவர்கள் உயர்த்தும் பொழுது நாங்கள் எந்த சம்பள விகிதத்தில் இருந்தோமோ அந்த சம்பள விகிதத்தை ஓய்வூதியருக்கு பொறுத்து அதனுடைய பென்ஷனை அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் இப்போ 10 வருடங்களில் நாங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. நாங்கள் வாங்கும் பென்ஷன் அனைத்தும் வரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிறோம். வரி இல்லாத எந்த ஒரு பொருளை நாங்கள் வாங்குவதில்லை. அனைத்தும் மற்றும் பள்ளி பிள்ளைகளுக்கு படிப்பு, மருத்துவ செலவு, ரோட் டிரான்ஸ்போர்ட் அனைத்துக்கும் வரி கட்டுகிறோம். நாங்கள் வாங்குகிற பென்ஷன் அனைத்தும் வரியாகவே போய்விடுகிறது. இதில் அவர்கள் வாலிடேஷன் என்று பென்ஷனர்களை முடக்க பார்க்கிறார்கள். நாங்கள் சும்மா இவர்களை கேட்கவில்லை. நாங்கள் எங்களுடைய 40 வருட உடல் உழைப்பை சிந்தி இந்த நாட்டை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். இந்த நாடு சுதந்திரம் வாங்கி ஒரு 25 வருடத்தில் நாங்கள் இந்த பணிக்கு வந்திருக்கிறோம். பணிக்கு வந்து எங்களுடைய உழைப்பினால் இந்த நாட்டை இப்பொழுது இவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். உலக பொருளாதாரத்தில் நாங்கள் 5வது இடத்தில் இருக்கிறோம் என்று. அந்த பெருமை எங்களை சாரும். நாங்கள் அதற்காக உழைத்து நாங்கள் எங்களுடைய உழைப்பை கொடுத்து நாங்கள் எங்களுடைய உடல் நலத்தை கெடுத்து இந்த நாட்டை மேலேற்றி இருக்கிறோம். எங்களுக்கு பென்ஷன் இல்லை என்பது தொழிலாளர் வர்க்கத்தில் பென்ஷனர்களை வஞ்சிப்பதாகும். இவர்கள் என்று இருந்தாலும் நாங்கள் ஓய்வூதியர்கள் ஓட்டு எண்ணும் பொழுது எங்களிடம் வர வேண்டும். அப்பொழுது நாங்கள் நினைத்தால்தான் இவர்கள் ஆட்சிக்கு வர முடியும். நாங்கள் ஓட்டை மாற்றினோம் என்றால் இவர்கள் நடுரோட்டு, நாங்கள் இப்போது நிற்பது போல் இவர்கள் நடுரோட்டுக்கு வர வேண்டியதுதான்.